இன்று காலையிலிருந்து விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் தொல் திருமாவளவனின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அந்த வீடியோ தொடர்பாக பல்வேறு செய்திகள் வெளியான சூழ்நிலையில் மதுரையில் அளித்த பேட்டியில் திருமாவளவன் அதற்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த பதிவு அட்மின் பதிவிட்டது, எனக்கு தெரியாது. இந்த கொள்கையில் தாங்கள் எப்போதும் உறுதியாகத்தான் இருக்கிறோம். இதையும் தேர்தல் அரசியலையும் முடிச்சு போடக்கூடாது என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். வழக்கமாக எனது எக்ஸ் தளத்தில் எனது பேச்சுக்களை பதிவிடுவது வழக்கம், அட்மினின் வழக்கம். அந்த வழக்கப்படி இந்த பதிவை அவர் போட்டிருக்கிறார். இப்போது உள்ள அரசியல் சூழ்நிலையில் அது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது என்றும் அதில் எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை என்று தெரிவித்ததுடன் அதிமுகவுடன் எப்போதும் கூட்டணி இல்லை என்றும் இந்த போராட்டத்திற்கு கள்ளக்குறிச்சியில் அக்டோபர் 2 நடைபெறக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு தொடர்பான அறிவிப்பு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு தாம் அளித்த பதில்தான் அதிமுகவுடன் கூட்டணியா அழைப்பா என்று விவாதத்துக்குள்ளானது. அதற்கும் நான் மறுப்பு தெரிவித்து விட்டேன் என்றும், மது ஒழிப்பு என்பது அனைத்து கட்சிகளுக்கும், அது திமுக கூட்டணி கட்சியில் உள்ள இடதுசாரிகள் கட்சியில் உள்ளிட்ட திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அது பொதுவான கோரிக்கை என்பதால் யார் வேண்டுமானாலும் அந்த மாநாட்டில் பங்கேற்கலாம் என்று கூறியதை தேர்தல் கூட்டணிக்கும் தற்போது உள்ள திமுக கூட்டணியிலும் பிளவு, சர்ச்சை என்று செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றும், அது தவறான அணுகுமுறை, தவறான புரிதல் என்றும், தாம் அந்த கூட்டணிக்கு தொடர்பாகவோ மற்றும் கூட்டணிக்கு எதிராகவோ எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும், கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னர் 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கொள்கை முழக்கத்தோடு தான் வந்தோம். அது பற்றி ஒரு கூட்டத்தில் பேசியதை இன்று பதிவிட்டது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும், அந்த பதிவு அட்மினால் பதிவு செய்யப்பட்டு அவராலே அது நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்றும் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்து மதுரையில் திருமாவளவன் மீண்டும் விளக்கம் அளித்திருக்கிறார். பவித்ரா.